மன்னிப்பு கேட்டால் மாத்திரம்தான் மன்னிப்பா? இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அதாவது ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். நமக்கு யாராவது அநீதி இழைத்து அவன் நம்மிடம் மன்னிப்பு கேட்காமல் இருக்கும் போது அவனை நாம் மன்னித்து விட்டால் அவனுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் அளவிட முடியாத அளவு இருக்கிறது என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அந்த பிரார்த்தனையில் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் எப்படி துஆ கேட்கிறார் என்றால், யா அல்லாஹ், எனக்கு அநீதி இழைத்தவனுக்கு நீ மன்னிப்பு கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எனக்கு அநீதி இழைத்தவனுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பாயாக. எனக்கு அநீதி இழைத்தவனுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. எனக்கு அநீதி இழைத்தவனுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி விடுவாயாக. எனக்கு அநீதி இழைத்தவனை நிம்மதியாக வாழ வைப்பாயாக என்று இவர் அநீதி இழைத்தவனுக்காகவே துஆ செய்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருந்த மனிதர் துஆ முடிந்ததற்கு பிறகு கேட்டார், என்ன நடந்தது இமாம்? நான் நீங்கள் துஆ கேட்கும் வரைக்கும் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன் தெரியுமா? நானும் உங்களுக்கு அநீதி இழைத்து இருக்க கூடாதா என்று நினைத்தேன். அந்த அளவுக்கு நீங்கள் துஆ கேட்டீர்கள். என்ன காரணம் என்று கேட்கும்போது இந்த குர்ஆன் வசனத்தை இமாம் அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். அநீதி இழைத்தவர்களை யார் மன்னித்து விடுகிறாரோ அவருக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் அளவிட முடியாத அளவு இருக்கிறது. இப்போ மன்னிப்பு கேட்டா மாத்திரம்தான் மன்னிப்பு அல்ல. நமக்கு அநீதி இழைத்தவனுக்கு துஆ செய்யும். கொஞ்ச நாள், எல்லாம் சொற்ப காலம். இந்த உலகத்தில் கூடியது 70 வருடங்கள் வாழப்போகிறோம். அப்படி வாழ்ந்தால் கூடியது 70 வருடங்கள் வாழப்போகிறோம். அந்த 70 வருடத்திற்குள்ள இதெல்லாம் பெரிய ஒரு